Hello everyone, welcome to another episode of RB. இன்னைக்கு எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்மல் குக்கீஸ் இல்லை, ஹெல்த்தியான கம்பு மாவு அதுக்கப்புறம் நட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கீஸோட பர்ஃபெக்டான டெக்ஸ்சர் எப்படி அட்டென்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு பேனில் முழு கம்பு ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அது சூடாகிற வரையும் ஹீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். வறுக்கலை, ஜஸ்ட் அது ஹீட் ஆகணும். இதுக்கு பதிலாக நீங்கள் நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு மாவை அரைச்சும் யூஸ் பண்ணலாம். இப்போ கம்பு மாவெல்லாம் ரெடிமேடாக அவைலபிளாக இருக்குது, அதையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட முழு கம்பு இருந்துச்சு, ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பண்ணி எடுத்துட்டேன். இதை நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 30 கிராம் போல் முந்திரி, 30 கிராம் போல் பாதாம் எடுத்துருக்கிறேன். அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பாதாம் எடுத்து சுடுதண்ணியில் போட்டு தோல் உரிச்சிட்டு நல்லா ட்ரை பண்ணி இந்த மாதிரி அதே லேசாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நட்ஸ் மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நைஸாக அரையாது, அதில் உள்ள எண்ணெய் வெளியே வந்துடும். ஸோ நீங்கள் பல்ஸ் பண்ணி இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 70 கிராம்ஸ் அளவு ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கிறேன். அது கூட ஒரு 4 ஏலக்காய் ஃப்ளேவருக்காக போட்டு அதையும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கம்பு மாவுலேருந்து 60 கிராம் எடுத்துக்கிறேன். இதோட இன்னொரு 60 கிராம் அளவு கோதுமை மாவு, நான் மல்டிகிரெயின் மாவு எடுத்துருக்கிறேன், ஆசீர்வாதோடது. இது மல்டிகிரெயின் மாவு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நம்ம நார்மல் ஆட்டாவே எடுத்துக்கலாம். அது ஒரு 60 கிராம் எடுத்துக்கிறேன். இதை ஒரு சீவில் போட்டு நல்லா சலித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இது ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. மாவை நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. அடுத்த ப்ரௌன் சுகரையும் அதே மாதிரி சீவரில் போட்டு நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்குவோம். ஏன்னா அந்த ஏலக்காயோடைய அந்த தோல் சரியாக அரையாமல் இருந்தது அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் நம்ம ஷேப் பண்ணும்போது கரெக்டாக வராது. ஸோ அதுக்காக இதையும் நல்லா சலித்து எடுத்துக்குவோம். அடுத்த ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா பட்டர். ரூம் டெம்பரேச்சர் பட்டர். ரூம் டெம்பரேச்சர் பட்டர் அப்படின்னா ரொம்ப லூஸான கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கை வச்சு அமுங்கணும். பட் ஸ்டில் அந்த ஷேப் ஹோல்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி இருக்கணும். இதுதான் ரூம் டெம்பரேச்சர் பட்டர். நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்மளோட டெம்பரேச்சர் கொண்டு ஒரு அதோடைய சில்னஸ் ஃபுல்லாக போய் அது நார்மலாக கொலன்னு இருக்கிற ஸ்டேஜில் தான் ரூம் டெம்பரேச்சர் பட்டன் நினச்சிட்ருப்போம். ஸோ நானுமே பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண புதுசில் இந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி இருக்காது. அது கொஞ்சமே அந்த சில்னஸ் இருக்கும், ஆனால் அது லூஸாக இருக்காது. அப்படி இருக்கும்போது தான் நமக்கு க்ரீம் பண்ணி கேக்குக்கு பட்டர் க்ரீம்ஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா, அப்போ கரெக்டாக நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா க்ரீம் பண்ணி எடுத்துக்கணும். எடுக்கும்போது கீழே விழலை, ஸோ ஸ்டிஃபாக இருக்குது. நம்ம விப்பிங் க்ரீம் எப்படி விப் பண்ணும்போது இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சீவ் பண்ணி வச்சுருக்க அந்த மாவையும் உள்ளே சேர்த்துடலாம். நான் மாவோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் மட்டும் ஆட் பண்ணேன். ஸோ அந்த கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு. அதாவது நம்ம எடுத்து வச்சுருந்த இல்லையா கம்பு மாவு அதுக்கப்புறம் கோதுமை மாவு, இது ரெண்டு கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. சலிச்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 to 3 கேக்குக்கு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி 2 to 3 பேட்சஸில் போட்டு ரொம்ப விகரஸாக மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்பேச்சுலாவில் ரொம்ப சாஃப்டாகவே இது பண்ணி கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த நட்ஸ் பவுடர் அதையும் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் கையை வச்சு மெதுவாக பெரட்டி எடுத்துக்குவோம். நம்ம சப்பாத்திக்கெலாம் பிணையிற மாதிரி நல்லா அழுத்த கொடுத்துலாம் பிசையக்கூடாது. ஜஸ்ட் இந்த மாதிரி மெதுவாக பிசைஞ்சு ஒரு சாஃப்டான டோவாக மேக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டோவோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. நிறைய பேர் இதை ஸ்கிப் பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணக்கூடாது. டோவோட சில்லிங் டைம். இதை ஒரு கிளிங் ரேப் பண்ணி இந்த மாதிரி 15 to 30 மினிட்ஸ் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் ரெஸ்ட் பண்ணணும் குக்கி டோவை. இது முக்கியமான டிப்பு. ஸோ கிளிங் ரேப் பண்ணலனாலும் பவுலில் வச்சு ஜஸ்ட்டு மூடி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ரெஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் அதை எடுத்துகிட்டு இது ஒரு 20 கிராம்ஸ் அளவுள்ள ஈக்குவலான பால்ஸாக பிரித்து எடுத்துக்கிறேன். ஈச் 20 கிராம்ஸ் நம்ம குக்கி ஷேப் பண்ணும்போது கரெக்டாக ஈக்குவல் சைஸஸில் எடுத்தோம் அப்படின்னா எல்லாமே அழகாக ஒரே ஷேப்பில் நமக்கு ஈவனாக பேக் ஆகி கிடைக்கும். ஸோ டோவை எடுத்துகிட்டு நம்ம குலாப் ஜாமுன்லாம் ரவுண்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி 2 பாம்ஸ்க்கு இடையிலையும் வச்சு ரொம்ப சாஃப்டாக ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம்.
ரொம்பலாம் தட்டையாக தட்டி வைக்கக்கூடாது. ஓரளவு நல்லா திக்காகவே இந்த மாதிரி மொத்தமாகவே ஷேப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேவ் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக நமக்கு 16லேருந்து 17 குக்கீஸ் கிடைக்கும். இதை டின்னில் வச்சுட்டு 170 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணலாம். அவனில் 25 to 30 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா கோல்டன் கலரில் சூப்பராக வந்து நம்ம குக்கீஸ் பேக் ஆகி வந்துருச்சு. ஸோ பேக்கிங் கம்ப்ளீட் ஆகி முடியும் போது நமக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் கிராக்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். இது கம்ப்ளீட்லி நார்மல் தான். அது மாதிரி இன்னொன்று விஷயம் என்னென்னா, மேலே வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். கையை வச்சு பார்த்தா உள்ளே அமுங்கக்கூடாது, ஆனால் தொட்டு பார்க்கும்போது சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு அதை ஆற வைக்கும் போது அது கரெக்டான ஷேப் அண்ட் டெக்ஸ்சருக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து குக்கீஸோட செய்யும் போது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான டிப்ஸ்லாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா சூப்பரான குக்கீஸ் நீங்களும் பேக் பண்ணி எடுக்க முடியும். மோரோவர் நம்ம வந்து மைதாவில் பண்ணலை, மில்லட்டில் பண்ணியிருக்கோம். அதே சமயம் கோதுமை மாவில் பண்ணியிருக்கோம். ஆனால் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா 1 வீக் 4 to 5 டேஸ் வரையுமே ஸ்டோர் பண்ணலாம். 1 வீக் வரை தாராளமாக ஸ்டோர் பண்ணலாம். பட் வந்து சாப்பிட்றதுக்கு குக்கீஸ் இருக்காது. 2 to 3 டேஸ்லேயே கண்டிப்பாக முடிஞ்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட்டு ட்ரை ரெசிபி. இது ஒரு நல்ல ஹெல்த்தியர் ஆப்ஷனும் கூட. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு பேக்கிங் ரிலேட்டடான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஷால் மீட் அகைன் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.